இந்த வியாழக்கிழமை இந்த மாலை வேளையிலும் யெகோவா பேங்கிங் லோன்ஸ் மற்றும் ஜே ஸ்கொயர் ரியல் எஸ்டேட் வழங்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 759வது தேவ செய்திகளை பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வித்தியாசமான ஒரு கடவுள். அவருக்கு உண்மையும் உத்தமமா பக்தியும் மட்டுமா இருந்தா மட்டுமே பரலோகத்துக்கு கூட்டு போயிடுவாரு, இந்த உலகத்தில் ஆசீர்வதிப்பாரு அப்படின்றது கிடையாது. கர்த்தர் பொதுநலத்தோடு கூடிய பக்தி வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனை வலியுறுத்துகிறார். பாருங்க, ஒரு 2 உவமைகளை பார்க்க போகிறோம். ஒன்று, முதல்ல முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறணும். இது பைபிள்ல மொத்தத்தையும் அடக்கின ஒரே ஒரு வசனம். இந்த வசனத்தை ஃபாலோ பண்றவங்க கர்த்தராகிய தேவனுக்கு பிரியமாக இந்த உலகத்திலே வாழ முடியும், ஆசீர்வதிக்க முடியும். இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்துல போறார். மார்த்தாள் என்ற ஒரு பெண்மணி தான் இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட பெண்மணி இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வருவாரு. அந்த வீடு வாசல சுத்தமா வச்சுக்கணும், அவருக்கு தேவையான உணவு ஆயத்தப்படுத்தணும், அப்படி தடாமுடால நிறைய வேலைகள்லாம் இருக்கும்ல. இதனால அவங்களுடைய மைண்ட் ஃபுல்லாவே அந்த வேலை செய்யறது, ஆண்டவர் எப்படி உபசரிக்கலாம், ஆண்டவர் எப்படி திருப்திப்படுத்தலாம், இதுலயே நிறைய கவலைகளோடு இருக்கிறாங்க. இப்ப இவ்வளவு கவலைகளோடு இருக்கிறவங்க எப்படி தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்திலையும் முழு பலத்திலையும் முழு ஆத்மாவோடும் தேவனாகிய கர்த்தர் சொல்ற வசனத்தையும் வார்த்தைகளை கேட்க முடியும்? முடியாது. இப்ப இந்த வீட்டில இருக்கக்கூடிய இன்னொரு பெண்மணி இருந்தாங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவ அழைக்கலாம் இல்ல. அவங்க பேர் தான் மரியாள். மரியாள் செஞ்ச ஒரே காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வந்தாரு, அவர் பாதத்திற்கு உட்கார்ந்து அவர் பேசின வசனங்களை மட்டும் கேட்டாங்க. நல்லா உழைச்சி நல்ல டென்ஷன் ஏத்திக்கின்னு ஆண்டவரை உபசரிச்ச அந்த மார்த்தாள் ஆசீர்வாதத்தை பெறல. தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும் முழு இருதயத்தையும் அர்ப்பணித்த மரியாள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டாங்க. இது ஒன்று இருக்குதா? சரி, இப்படியே கர்த்தருடைய வார்த்தை வசனங்களுக்கு மட்டுமே முழு இருதயத்தோடு இருந்துட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியுமா? அதுவும் கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதுக்கு முன்னாடி ஒரு ஊமையை சொல்றார். நல்ல சமாரி என்ற ஒரு ஊமை. ஒரு வழிபோக்கன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போனான். போற வழியில ஒரு திருடன் கையில மாட்டிக்கிறான். அவன் எடுத்து போன பொருள் எல்லாத்தையும் புடிங்கின, அவனை அடிச்சு அப்படியே ரோட்லயே கடத்தி விட்டு போயிட்டான். இப்போ அந்த வழியில முதலாவது ஒரு ஆசாரியன் போறார். ஆசாரியன் என்று சொன்னால் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவன், பூசாரின்னு சொல்லுவல கோவிலுக்கு. அந்த ஆசாரியன் போறார். அவர் பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிட்டு அடிபட்டோட பார்த்து. 2வது லேவியர் போறார். லேவியர்னா யாருன்னு நினைக்கிறீங்க? கடவுளுக்காகவே ஊழியம் செய்கிறதுக்கு குடும்பம் குடும்பமா வம்சையா தெரிந்து கொள்ளப்பட்ட, கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு லேவி கோத்திரத்திலிருந்து வரும்போது லேவியர்கள். அவனும் பார்த்து அப்படியே ஒதுங்கி போயிட்டான். இவங்க 2 பேரும் கடவுளுக்கு பிரியமானவங்க தானே, ஒதுங்கி போயிட்டான். 3வது ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள். அவன் ஒரு பொதுநலமான ஒரு மனுஷனா இருந்தான். அவன் தான் நல்ல சமாரியன். அவன் என்ன பண்ணானா, அந்த மனுஷனை பார்த்து அடிபட்டு கிடந்தவனுக்கு நல்ல எண்ணெய் பூசி அந்த காயத்துக்கு மருந்து போட்டு ஒரு கிராமத்து மருத்துவர் கட்டிட்டு போயிட்டு ஒரு சத்திரத்தில் எடுத்து போயிட்டு அந்த மருத்துவர் கையில அவனை ஒப்படைச்சிட்டு, இவனுக்கு நல்ல மருந்து போட்டு இவனோட காயத்தை ஆத்து, இப்ப இருக்கக்கூடிய பணத்தை உங்ககிட்ட தரேன்னு சொல்லிட்டு 2 பணத்தை கொடுத்துட்டு, நான் மீண்டுமா நாளைக்கு வந்து கூட உனக்கு ஏதாவது கூடுதலா பணம் இருந்தாலும் அவனுக்கு கொடுக்குறேன், இவனை நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போறான். இப்போ ஆசாரியன் தேவனுக்கு ஊழியம் செய்வேன், லேவி கோத்திரத்தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரன். இந்த நல்ல சமாரியன் கடவுளுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லாதவன். இதுல 3 பேர்ல யார் சிறந்தவர் என்று இயேசு கிறிஸ்து சொல்றாரு? நல்ல சமாரியன். கடவுளை அறியாதிருந்தும் நல்ல மனசோடு பொது உடைமையோடு இருந்தான் பாருங்க, அவன் தான் தேவனாகிய கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆகவே பொது உடைமை செய்கிற நல்ல எண்ணங்களும் கடவுள் எதிர்பார்க்கிறார். முழு இருதயத்தோடும் ஆண்டவரை தேடக்கூடிய அந்த மரியாளை போல குணாதிசயங்களையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்படி வாழ்ந்தால் இந்த பூமியில நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இயேசு கிறிஸ்து அனைவரையும் ஆசீர்வதிக்கப்படுவாராக. எல்லா துதிக்கான மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. அடுத்த தேவ செய்திகளோடு நான் உங்கள் மெய்யான இயேசு சபையின் சகரியா சதீஷ்.